ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்களே. இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு என்ன வீடியோ பார்க்கணும்னா, மாவட்ட நலவரத்துறை சங்கம் தூத்துக்குடி, அதாவது மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை டிபார்ட்மெண்ட் வந்து வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது முழுக்க முழுக்க டெம்பரரி ஜாப் தான், பர்மனெண்ட் கிடையாது. ஸோ அதுக்கான டெம்பரரி ஜாப் என்ன நம்ம வந்து வேகன்சியை பார்க்கலாம். ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டு, சோஷியல் ஒர்க்கர், சோஷியல் எஜுகேஷர் அண்டு பிஹேவியர் தெரப்பியும் கொடுத்துருக்காங்க. தூத்துக்குடி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொடுத்துருக்காங்க. 3 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து கான்ட்ராக்ட் பேஸில் எடுக்கிறாங்க. கான்ட்ராக்ட் பேஸில் ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்கன்னாக்கா 23,000 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது வந்து டிகிரி கல்வி தகுதி பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பிஎஸ்சி பேச்சுலர் ஆஃப் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து எம்எஸ்டபிள்யூன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிகிரி படிச்சிருந்தாலே இது வந்து அப்ளிகேபிள் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுமாதிரி பார்த்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. 40 வயசு வந்து குறைவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுமாதிரி பார்த்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி கொடுத்துருக்காங்க, இந்த பணி மட்டும் தற்காலிகமானது, எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது. தேர்வு செய்யப்படும் நிலையில் 11 மாதம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து விருப்பம் இருக்கிறவங்க, இந்த டெம்பரரி ஜாபுக்கு விருப்பம் இருக்கிறவங்க நம்ம வந்து அப்ளை பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதை சொன்னால் தற்காலிகமானது தான், பர்மனெண்ட் கிடையாது. இதுக்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வெப்சைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த வெப்சைட்டில் போய் தான் நம்ம வந்து பதிவிறக்க நம்ம செஞ்சுக்கணும். நம்ம செஞ்சு நம்ம அதை வந்து ஃபார்மை ஃபில் பண்ணி நேர்லேயோ இல்லை தபால் மூலமாகவோ போய் அப்ளை பண்ணி நம்ம வந்து அந்த இதுக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கான இந்த சேவை பார்த்தீங்கன்னா முற்றிலும் வந்து மக்கள் சேவை தான் இருக்கும் உங்களுக்கு. அதாவது ஹாஸ்பிட்டல்ன்ற பார்த்தீங்கன்னா மக்கள் சேவை தான் இருக்கும் உங்களுக்கு அது. ஸோ அது டைமே பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. முகவரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். மாவட்ட சுகாதார அலுவலகம், மாவட்ட சுகாதார அலுவலகம், மாப்பிள்ளை ஊரணி ஆரம்ப சுகாதார நிலைய வளாகம், தூத்துக்குடியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நீங்கள் அப்ளை பண்ணி நாங்கள் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் நியர்பையில் எங்கன்னா இருக்கீங்கன்னாக்கா நீங்கள் நேரில் விசிட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணி இந்த வேலைக்கு வந்து நீங்கள் பதிவு பண்ணலாம் நீங்கள். ஆனால் தற்காலிகமானது தான், அது டைமே பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, நன்றி ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.